விஜய் வந்து சமீபத்தில் இந்த மாநாடு ஒன்று போட்டார். இந்த கவின் படுகொலை நடந்தது சம்மந்தமாக அவர் பேசவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனா வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆணவ கொலைக்கு எதிர்ப்பாக தடுப்பு சட்டம் கொண்டு வரணும். நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட போன முறையும் பேசுகிறேன். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம்னு எல்லாமே அரசியல் அண்ணன் திருமாவளவன் முதல் கொண்டு அண்ணன் சீமான் எல்லாருமே இல்லை தடுப்பு சட்டம்னு சொன்னால் என்ன சட்டம் அது? ஒருவனை கொலை வழக்கில் கைது பண்ணி அவனை ஜாமீனிலே கொடுக்காம சிறைக்குள்ள வச்சு அவனை வழக்கு நடத்தி அவனை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் சட்டங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கும்போது தனி சட்டம் என்ன? இப்போ இது சிறப்பு சட்டம் என்பது இது ஏதோ ஒரு பட்டியலின மக்களை வந்து ஒரு தாசாப்படுத்துறதுக்காக அரசியலாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேனே தவிர. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு சார் இதை பற்றி. என்ன நிறைய ஆணவ படுகொலை நடக்குது தமிழ்நாட்டில், ஆனால் அதற்கான தீர்வு வந்து எட்டப்படுறது இல்லை அப்படின்னு. சமீபத்தில் நடந்த நீங்கள் இளவரசன் படுகொலையாக இருக்கட்டும், அது கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், அல்லது அந்த உடுமலை சங்கர் படுகொலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கொலை பண்ணுறீங்க, நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தேன்னா நான் வந்து சட்டம் படித்தவன் அல்லது நான் வந்து ஒரு படித்தவன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எனக்கு ஏ கிளாஸ் கொடுங்கன்னா ஏ கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி கட்டுபவராக இருந்தால் ஏ கிளாஸ் கொடுப்பாங்க, அல்லது நான் வந்து கல்வி பயின்றவன் அப்படின்னு சொன்னால் ஏ கிளாஸ் கொடுப்பாங்க. பண்ணது கொலை தானே. பணக்காரனும் படித்தவனும் பண்ணான்னா அவனுக்கு முதல் வகுப்பு உணவுன்றது அப்போ சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம்ன்ற தாரக மந்திரையை வேங்கை வயல் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புகார் கொடுத்தவனே குற்றவாளியாக்கி அழகு பார்த்த அரசுகள் எல்லாரும் குற்றவாளி கண்டுபிடிச்சான்னு கேட்டுட்டே இருக்கான். போடுறான் புகார் யார் கொடுத்தவனே போட்டு வேலை முடியும். சரி, புகார் கொடுத்தவனே போட்டதுக்காக என்ன பண்ணோம்? பட்டியலின மக்கள்லாம் வெகுண்டு எழுந்த அரசுக்கு எதிராக யார் எழுந்தான்? ஏன் சொன்னால் அங்கங்கே ஒரு சுவிட்ச் மாரி வச்சுருக்கான். இந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு அரசு திமுக வச்சுருக்கான். ஒட்டுமொத்தமான சுவிட்சு விடுதலை சிறுத்தை ஆஃப் பண்ணிட்டா வேலை முடியும். ஊடகவியலாளர் முக்தார் வந்து சமீபத்தில் எஸ்வி சேகர் அவர்கள் கூட்டு ஒரு நேர்காணல் நடத்தினார். அதில் ரொம்ப கொச்சப்படுத்துறதனமாக வந்து விஜய் அவர்களை அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் வந்து மாமான்ற விஜயை. முக்தாரெல்லாம் ஊடகவியலாளர்னு சொல்லாங்க. ஒரு ஊடகத்துக்கு நிறைய இருக்கீங்க. நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோன்னா இருந்தால் நீங்கள் திமுகவுக்கு எதிரான கட்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்பும். நான் அதிமுகவை சார்ந்தோன்னா நீங்கள் அதிமுகவுக்கு எதிரான நபராக இருக்கணும். நான் காங்கிரஸ்காரனாக இருந்தால் நீங்கள் பாஜக காரனாக, புரியுதுங்களா? நெறியாளருடைய செயல்பாடு. ஆனால் முக்தாரை பொறுத்தவரையிலும் என்ன சொன்னீங்கன்னா அவன் திமுக அண்ணா அறிவாலேயே அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி மாரி தான் இருக்கான். டாக்டர் ராமதாஸ் கூப்பிட்டு வந்து அவருக்கு 2 பொண்டாட்டியோ 3 பொண்டாட்டியோ விவாதிப்பார். ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு விவாதம் பண்ணுறதுக்கு முக்தார் தயாரா? அல்லது இப்போ முதல்வராக இருக்கார் அவருக்கு துணை முதல்வராக இருக்கிறவருக்கு எத்தனை பொண்டாட்டி எங்கெங்கே வப்பாட்டி வச்சுருக்காங்க அதை பற்றியெல்லாம் முக்தார் விவாதிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கும் ஆள் இருக்காங்க. அப்போது சீமான் பண்ணால் கொண்டு வருவேன், ராமதாஸ் பண்ணால் கொண்டு வருவேன். இவங்க எல்லாம் யாருன்னா திமுக எதிரானவங்க. அப்போ இது போன்ற நபரை நீங்கள் எப்படி நெறியாளன்னு சொல்கிறீங்க? என் சமூகன்றதுனால அவனை தோல்ல தூக்கி வச்சுக்க முடியாது, அவன் செய்கிற தவறுகளுக்கு. சரி, இப்போ விஜய் வந்து சமீபத்தில் இந்த மாநாடு ஒன்று போட்டார். அவர் வந்து நிறைய பேர் விமர்சனத்துக்குள்ளானது. நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்கன்னா இந்த கவின் படுகொலை நடந்தது சம்மந்தமாக அவர் பேசவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனா வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆணவ கொலைக்கு எதிர்ப்பாக தடுப்பு சட்டம் கொண்டு வரணும், நீங்கள் வந்து மாநில மத்திய அரசுக்கு உத்தரவிடணும்னு ஒரு. இல்லை, நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட போன முறையும் பேசுகிறேன். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம்னு எல்லாமே அரசியல் அண்ணன் திருமாவளவன் முதல் கொண்டு அண்ணன் சீமான் எல்லாருமே. நீங்கள் சொன்னீங்க அது ஒரு தடுப்பு காவல் தான். அது இல்லை, தடுப்பு சட்டம்னு சொன்னால் என்ன சட்டம் அது? இப்போவே வந்து ஒரு கொலை நடந்ததுன்னு சொன்னால் ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும். ஆணவ கொலைக்கு தனி சட்டம்னா இப்போவே கொலைக்கு குறைஞ்சபட்சம் ஆயுத தண்டனை, அதிகபட்சம் தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஒருவனை கொலை வழக்கில் கைது பண்ணி அவனை ஜாமீனிலே கொடுக்காம சிறைக்குள்ளே வச்சு அவனை வழக்கு நடத்தி அவனை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் சட்டங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கும்போது தனி சட்டம் என்ன? கழுகு ஏற்றுவாங்களா அல்லது சவுதி மாரி வெட்டி செய்வான்? இதெல்லாம் வந்து அதாவது அந்த பட்டியலின மக்களுக்கு சாந்தப்படுத்தக்கூடிய, பட்டியலின மக்களுக்கு தாஜா பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நான் பார்க்குறேன் தவிர இதில் உள்ளார்ந்த அர்த்தமெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. இல்லை அப்படி தனி சட்டம் கொண்டு வந்து அந்த யார் கொலை செஞ்சானோ கொலைக்காரனுடைய தாயையும் தந்தையும் தூக்குல ஏற்றும் அது முடியுமா? இல்லை சார், சாதாரண கொலைக்கும் ஜாதி ரீதியாக வந்து மாற்று சமூகத்தை வந்து காதலிச்சான்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சிறப்பு சட்டம் என்ன கொண்டு வரீங்க? தனிச்சட்டம்னா என்ன கொண்டு வரீங்க? நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்லுங்கள்.
இல்லை இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்காதா? என்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தாதான்? ஏன் இப்போவே கொலை கேஸுக்கே வந்து ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக தூக்கு தண்டனைன்றது பயத்தை ஏற்படுத்தலையா? பயத்தை ஏற்படுத்தாமலையா இன்னைக்கு இவ்வளோ கொலைகள் நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். இப்போ தடுப்பு காவல் குண்டாஸ் இருக்குது. குண்டாஸ் என்பது தடுப்பு காவல் தான். அது எப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஜாமீனில் உடனே வரக்கூடாது. அதுக்குள்ளே குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி அந்த வழக்கு நடத்தணும். நடத்தி சிறைக்குள்ளே வச்சு தண்டனை கொடுக்குறது அந்த இது கொடுக்குறது குண்டர் சட்டம், தடுப்பு காவல். இப்போ இது போல் ஆணவ கொலைக்கு கம்பல்சரி குண்டர் சட்டம் போட்டுடுறாங்க. அப்போ தடுப்பு காவல் ஆயிடுது. அவன் உடனே வெளியே வர முடியாது. அதாவது 90 நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலைன்னா வெளியே வர முடியாது. அப்போ குண்டர் சட்டம் இருக்குது. அப்போ குண்டர் சட்டம் ஒரு 6 மாதம் ரிட்டு வந்து அது விசாரித்து அவர் ரிட்டு உடையிறதுக்கு முன்னாடி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு விரைவுபடுத்திட்டாங்கன்னா சிறப்பு சட்டங்கள் தேவையில்லைன்ற சிறைக்குள்ளே வச்சு அவனை வந்து என்ன பண்ணலாம், நாம் வந்து அவனை தண்டிக்கலாம். குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு உண்டான அத்தனை சட்ட ரீதியான வழிமுறைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்துக்கிட்டு இப்போ இது சிறப்பு சட்டம் என்பது இது ஏதோ ஒரு பட்டியலின மக்களை வந்து ஒரு தாசாப்படுத்துறதுக்காக அரசியலாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேனே தவிர. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு சார் இதை பற்றி. என்ன நிறைய ஆணவ படுகொலை நடக்குது தமிழ்நாட்டில், ஆனால் அதற்கான தீர்வு வந்து எட்டப்படுறது இல்லை அப்படின்னு. இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்த நீங்கள் இளவரசன் படுகொலையாக இருக்கட்டும், அந்த கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், அல்லது அந்த உடுமலை சங்கர் படுகொலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கடுமையான தண்டனை கொடுத்து எல்லாமே சிறையில் தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அது மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப்படி தான், ஒரு சிஸ்டமே அப்படி தானே இருக்குது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களே பார்த்திங்கன்னா சட்டங்கள் எல்லாமே கடுமையாக தான் இருக்குது தம்பி. ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில தகுடுதம்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெல்லியில் மாணவி நிர்பயா படுகொலை செய்யப்பட்டாங்க. அதாவது கற்பழிச்சு படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, 5 பேருக்கு வந்து ஒருத்தர் சின்ன சிறுவன்றதுனால ஆயுள் தண்டனை, மற்ற 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றிட்டாங்க. எல்லாருக்குமே தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அப்போது சட்டம் தன் கடமையை செஞ்சு நம்மளாம் பெருமைக்காக பேசணும். அதேமாரி வந்து டெல்லியில் வந்து ஆசிஃபான்ற ஒரு கத்வா மாவட்டத்தில், காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் ஆசிஃபான்ற ஒரு மாணவி, ஒரு குழந்தை வந்து கோயிலில் வச்சு கற்பழிச்சு கொண்டாங்க. கோயிலில் வச்சு கற்பழி அதுக்கு 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு தண்டனை தான் கொடுக்கப்பட்டது அந்த குற்றவாளிகளுக்கு. ஆனால் 2 பேருக்கும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சட்டப்பிரிவு தான். காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலி தொழிலாளிகள். எந்த ஒரு பொருளாதார பின்புலமோ அரசியல் பின்புலமோ அற்ற ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள். ஏதோ அவனுக்கு வந்து இது தவறு செய்கின்றன, அதுக்கு அவங்க தண்டிக்கப்பட்டாங்க எல்லாமே. ஆனால் இங்கே ஆசிஃபா கொலை வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க அரசியல் மற்றும் செல்வம் படைத்த பின்னணி கொண்டவங்க. அப்போ சட்டம் இங்கே நீதியாக செயல்பட்டது, அங்கே அநீதியாக செயல்படுது. இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற தாரக மந்திரம் வந்து அதை சொல்லளவுக்கு இருக்கும் தவிர செயல்முறையில் இல்லை. அந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கொலை பண்ணுறீங்க, நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தேன்னா, நான் வந்து ஒரு சட்டம் படித்தவன் அல்லது நான் வந்து ஒரு மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எனக்கு A கிளாஸ் கொடுங்கன்னா A கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி கட்டுபவராக இருந்தால் A கிளாஸ் கொடுப்பாங்க. அல்லது நான் வந்து கல்வி பயின்றவன் அப்படின்னு சொன்னால் A கிளாஸ் கொடுப்பாங்க. இப்போ பண்ணது கொலை தானே. பணக்காரனும் படித்தவனும் பண்ணான்னா அவனுக்கு முதல் வகுப்பு உணவுன்றது எந்த, அப்போ சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் என்ற தாரக மந்திரையே புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது சட்டங்கள் எல்லாமே இருக்குது. சட்டங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்து தான் ஒரு விஷயத்தை அடக்கணும் ஒடுக்கணுன்றது இல்லை. ஆனால் இங்கே நடைமுறைப்படுத்துறதுல நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த குடிநீரில் வந்து மலத்தை கலந்த வேங்கை வயல் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புகார் கொடுத்தவனே குற்றவாளியாக்கி அழகு பார்த்த அரசுகள் தான். ஆனால் காவல்துறைக்கு நல்லா தெரியும் யாருக்கு இதை செஞ்ச. ஆனால் அதை செஞ்சோன்னா அது சாதி ரீதியான இன்னும் அது வாக்குகள் நமக்கு அரசு அதுதான் நினைக்குது. அதான் நமக்கு வாக்கு வந்து அந்த சமூகத்தினுடைய வாக்கு நமக்கு கிடைக்காதா அப்படின்ற. சரி, அப்போ என்ன பண்ணுறது? இது சம்மந்தமாக பெரிய இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. எல்லாரும் குற்றவாளி கண்டுபிடிச்சான்னு கேட்டுட்டே இருக்கான். போடுறான் புகார் யார் கொடுத்தான், கொடுத்தவொடனே போட்டு வேலை முடியுது.
சரி, புகார் கொடுத்தோடனே போட்டதுக்காக என்ன பண்ணோம், பட்டியலின மக்கள்லாம் வெகுண்டு எழுந்த அரசுக்கு எதிராக யார் எழுந்தா? ஏன்னு சொன்னால் அங்கங்கே ஒரு சுவிட்ச் மாரி வச்சுருக்கான். இந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சுவிட்சு அரசு திமுக வச்சுருக்கான். ஒட்டுமொத்தமான சுவிட்சு விடுதலை சிறுத்தை ஆஃப் பண்ணிட்டா வேலை முடியுது. அப்போ இங்கே சட்டம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசுகள் பாராபட்சம் பார்க்குதுன்னு சொல்லுவீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. சார், இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. எல்லாரும் யார் வேணால் விமர்சனம் பண்ணுறதுக்கு சட்டத்துலேயும் சரி உரிமை இருக்குது. ஆனால் ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்குல்ல, தனிநபர் தாக்குதல் இல்லை ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்குது. ஊடகவியலாளர் முக்தார் வந்து சமீபத்தில் எஸ்வி சேகர் அவர்கள் கூட்டு ஒரு நேர்காணல் நடத்தினார். அதில் ரொம்ப கொச்சப்படுத்துறதனமாக வந்து விஜய் அவர்களை அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் வந்து மாமான்ற விஜயை மாமானா அதில் பல பேர் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் முக்தாரெல்லாம் ஊடகவியலாளர்னு சொல்லாதீங்க. முக்தார் ஊடகவியலாளர்னா குறைஞ்சபட்சம் வந்து இப்போ நீங்கள் நெறியாளராக இருக்கீங்க, ஒரு ஊடகத்துக்கு நெறியாளராக இருக்கீங்க. நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோன்னா இருந்தால் நீங்கள் திமுகவுக்கு எதிரான கட்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்பணும். இருக்கா இல்லையா? நான் அதிமுகவை சார்ந்தோன்னா நீங்கள் அதிமுகவுக்கு எதிரான நபராக இருக்கணும். நான் காங்கிரஸ்காரனாக இருந்தால் நீங்கள் பாஜக காரனாக இருக்கணும். புரியுதுங்களா? நெறியாளருடைய செயல்பாடு. ஆனால் அவன் முக்தாரை பொறுத்தவரையிலும் என்ன சொன்னீங்கன்னா, அவன் திமுக அண்ணா அறிவாலேயே அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி மாரி தான் இருக்கான். புரியுதுங்களா? திமுகவுக்கு எதிரான கட்சிகளை மட்டும்தான் கூப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் கூப்பிட்டு வந்து அவருக்கு 2 பொண்டாட்டியோ 3 பொண்டாட்டியோ விவாதிப்பேன். ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு விவாதம் பண்ணுறதுக்கு முக்தார் தயாரா? நான் கேட்குறேன். அல்லது இப்போ முதல்வராக இருக்கார், அவருக்கு துணை முதல்வராக இருக்கிறவருக்கு எத்தனை பொண்டாட்டி எங்கெங்கே வப்பாட்டி வச்சுருக்காங்க, அதை பற்றியெல்லாம் முக்தார் விவாதிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கும் ஆள் இருக்காங்க, பேசுகிறதுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்போது சீமான் பண்ணால் கொண்டு வருவேன், ராமதாஸ் பண்ணால் கொண்டு வருவேன். இவங்க எல்லாம் யாருன்னா திமுகவுக்கு எதிரானவங்க. அதிமுக பண்ணால் கொண்டு வருவேன். புரிதுங்களா அவனுக்கு? அப்போ இது போன்ற நபரை நீங்கள் எப்படி நெறியாளர்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த நெறியாளருக்கு உண்டான அந்த இலக்கிய இதுவே மாறிடுங்க. அப்போ நெறியாளரெல்லாம் இல்லை. அவன் அங்கே போனதே எதுக்குன்னு சொன்னால், இப்போ 100 நம்ம விஜய் மாநாட்டையும் விஜயையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. திமுக விமர்சனம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு என்ன திமுக மாநாடு போட்டால் ஒரு 100 குழா போட்டிருக்காங்க. அந்த 100 குழாவில் 2 குழாவில் தண்ணி வரல. தண்ணி வராத குழாவை நான் வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறதெல்லாம் ஊடக அறம் இல்லையா? அது கீழ்த்தரமான செயல். அதுக்கு வேறு எதுனா பொழப்பு பார்க்கலாம். புரிதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதேமாரி விஜய் வந்து 1,00,000 பேர் கூடி இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு 500 குழா போட்டிருப்பாங்க, தண்ணி வர குழா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 50 வராமல் போகும். வராததை மட்டும் நீங்கள் வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் வந்து ஊடகாரமாகுது. 1,00,000 பேர் வந்திருப்பான், 10 பேர் சோறு கிடைக்கலன்னு திட்டுவான். திட்டுறதை மட்டும் வீடியோ எடுத்து போகிறது அறமாகுது. அங்கே 1,00,000 சேர் போடப்பட்டும் 10-100 சேரை உடச்சி இருப்பானுங்க, இல்லை அதை எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. அதை எடுத்து போடுறது அறமாது. விஜய் பேசிய அரசியலை பற்றி பேசுவோம். அவர் சினிமாவில் நடிச்ச காட்சிகளெல்லாம் வச்சு கொச்சப்படுத்துறாரு. அதான் நீ துணை முதல்வரை வச்சு எடுறேன், துணை முதல்வர் வச்சு எடு. அதனால் நீங்கள் வந்து முக்தார் வந்து முழுக்க திமுக காசு கொடுத்து அவனை இயக்குது. அவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறப்போ. புரியுதுங்களா? அவன் ஒரு திமுக ஐடி விங்கில் தான் அவன் வேலை செய்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தவிர ஊடகவியலாளர் அவனெல்லாம் பார்க்க முடியாது. என் சமூகன்றதுனால அவனை தோல்ல தூக்கி வச்சுக்க முடியாது, அவன் செய்கிற தவறுகளுக்கு எல்லாம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் வந்து நிறைய கூட்டம் போகிறாரு. இப்போது வந்து 21ஆம் தேதி 22ஆம் தேதி போட்ட கூட்டத்தில் வந்து நிறைய கோரிக்கை, அவரை பார்க்க வரவங்க நிறைய கோரிக்கை மனுக்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போது இன்றைக்கி வந்து திருப்போணத்தில் வந்து வைகை ஆற்றுல வந்து நிறைய கட்டுக்கட்டாக வந்து அன்றைக்கி கொடுத்த கோரிக்கை மனுலாம் அதில் ஆற்றுலேருந்து எல்லோரும் அதை எடுக்கிறாங்க. என்னென்னு போய் பார்க்குறாங்க, ஃபுல்லாக முதல்வருக்கு எழுதின கோரிக்கை மனுங்க தான் ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. அப்போது முதல்வர்கிட்ட நேரடியாக கொடுக்கக்கூடிய மனுக்களே இந்த நிலைன்னு சொன்னால், இப்போ சிஎம் செல்லுக்குன்னு நம்ம போய் கொடுக்குறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிஎம் செல்லுக்கு ஒன்று அனுப்புகிறோமா இல்லையா? அப்போ அந்த மனுக்களுடைய நிலையெல்லாம் என்ன பார்த்தா இது அதோட கேவலமாக இருக்குது. ஏன்னா முதல்வர் கையில் கொடுத்ததே ஆற்றுல கிடக்குதுன்னா, அப்போ முதல்வர் சிஎம் செல்லுக்கு அனுப்புறது எங்கே போய் விடும்? வேஸ்ட் பேப்பர் கடைக்கு தான் போகும் போல இருக்குது. நம்ம சென்னை முழுக்க வந்து வேஸ்ட் பேப்பர் கடையில் நம்ம ஆய்வு பண்ணோம்னு சொன்னால், முதல் சிஎம் செல்லுக்கு போன மனுக்கள் எல்லாம் வந்து அங்கே வேஸ்ட் பேப்பர் கடையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசினுடைய அலட்சிய போக்கு தான் தொடர்ந்து இருக்குது. அந்த ஆட்சியருடைய அலட்சிய போக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அரசினுடைய அலட்சிய போக்கு தான். ஏன்னு சொன்னால் ஒரு முதல்வர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்கன்னும் போது சம்மந்தப்பட்ட உள்துறை செயலருக்கு அந்த மனு போய் அந்த மனு சம்பந்தமான விசாரணை
பண்ணி அதை யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய முகவரி இருக்கும் அவங்களுக்கு வந்து உடனே பதில் அனுப்புறது தான் ஒரு அரசினுடைய கடமை இல்லைங்களா? அதை விட்டுட்டு அதை வந்து வாங்கி இப்படி குப்பையில் போடுறீங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க இது ஒரு மக்கள் விரோத செயல்பாடு தானே. இது தொடர்ந்துன்னா என்ன ஆகும்? அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதிகாரிகள் செய்கிறாங்கன்றதை விட ஆட்சியர்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். நம்ம பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை 500 மனு பெற்றிருக்கோம். 500 மனுக்களில் வந்து இது சம்மந்தம் 500 மனுக்களில் யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுத்துருக்கீங்க, 500 மனுவில் யார் யாரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முதல்வர் கவனிக்கணுமா இல்லையா? ஏன் முதல்வருக்கு தனி செயலாளர், தலைமைச் செயலாளர், எத்தனை அதிகாரி இருக்காங்க, நூற்றுக்கணக்கான அதிகாரி இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து வேலை வாங்குறது தானேங்க. முதல்வர் போய் ஒரு மனு இப்போ கொடுத்துருக்கீங்க, ஒரு வாய்க்கால் பிரச்சனை, அது உடனே முதல்வர் கூப்பிட்டு ஏன் விசாரிக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டத்துக்கு அந்த எஸ்பிக்கு அல்லது கலெக்டருக்கு அனுப்பி அது சம்மந்தமாக விசாரித்து அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. அவங்க விசாரித்த இந்த மனு வந்து தவறானது அப்படி அது வேறு விஷயம். பட் அந்த மனுவே ஆற்றுல கொட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போ அது சம்மந்தமான விசாரணை எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஒரு முதல்வர் இறுதி பட்சம் தானே காவல்துறையை புகார் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து வழக்கு நினைச்சு கோர்ட்டில் போகிறாங்க, இறுதியாக தான் முதல்வர்கிட்ட உதவி கோரி வராங்க ஒரு. அப்போ முதல்வருடைய மனுக்களே இப்படி வந்து பாராமுகமாக அலட்சியமாக செயல்படுதுன்னு சொன்னால் அப்போ வந்து மக்கள் வந்து இன்னும் இது போன்ற விஷயங்கள் கேட்க பார்க்க நமக்கு ஆத்திரமாக வருது. தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஆம்புலன்ஸ் வந்து அவர் பேசுறது சாலையில் ஆம்புலன்ஸு, அங்கே ஆம்புலன்ஸ் போவோம், ஃபயர் இன்ஜின் போவோம், எது வேணால் அங்கே வந்து வேறு போவோம். இவர் வந்து இல்லை நான் போடுற கூட்டத்துக்கு மட்டும் தான் கரெக்டாக வந்து ஆம்புலன்ஸ் வந்து டிஎம்கே வந்து சதி பண்ணி அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் உண்மையாகவே கூப்பிட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவர் வந்து அவர் வந்து அடித்து ஹாஸ்பிட்டலில் கலத்திட்டாங்க. இல்லை உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி யாரோ தவறான வழிகாட்டுதலை வந்து செய்கிறாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து சில நேரங்களில் வந்து நோயாளிகள் உள்ளே இருக்கலாம், சில நேரங்கள் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, அதை எடுக்க போகும்போது கூட வேகமாக தான் போகும் சைலன்ஸை போட்டு, புரியுதுங்களா? அப்போ நோயாளி இருக்க மாட்டாங்க, டிரைவர் மாட்டாங்க. அப்போ வெறும் வெஹிக்கிள் எப்படி நீ போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தவறானது தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். ஏன் சொன்னால் ஆம்புலன்ஸ் விஷயத்தில் சில சிரமங்கள் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிமுக தவிர்த்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மாதிரியான ஒரு நிலையை உருவாகும். ஏன்னா ஆம்புலன்ஸ்னால் நம்ம கூட வாகனத்தில் எவ்வளோ அவசரமாக போயிட்டு இருப்போம், ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டால் ஓரம் நிப்பாட்டிடும். எதுக்கு? அதுக்குள்ளே வண்டி யார் இருக்கா, உண்மையிலே நோயாளி இருக்கானா இல்லை சும்மா அப்படி எடுத்துகிட்டு போகிறானா அப்படின்னு யாரும் நம்ம பார்க்கறதில்ல. மக்கள் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் ஆம்புலன்ஸ்னா ஆமாம். ஏன்னு சொன்னால் அது நோயாளிகளுக்கு உடனே நம்மளால் வந்து தாமதித்து அந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த பாதிப்பு நம்ம ஒரு கொலை குற்றவாளி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது சாதாரணமான மக்களுக்கு இப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு வந்து யாரோ அவருக்கு தவறாக சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அது அவர் பண்ணுறது தவறு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை நன்றி சார்.